ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மெய்யழகன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். மெய்யழகன் படத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண், தேவதர்ஷினி, ஸ்ரீதிவ்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கோவிந்த் வசந்தா இசையமைத்திருக்கிறார். மகேந்திரன் ஜெயராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சி பிரேம்குமார். இந்த படத்தை சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகையில் வசிக்கும், கூட்டு குடித்தனமாக வசிக்கும் அண்ணா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லோரும் பாக பிரிவினை காரணமாக பிரிந்து விடுகிறார்கள். இதில் ஜெயபிரகாஷ் ஆசிரியர் சென்னை வருகிறார். அவருடைய மகன் அரவிந்த் சாமியும் அவருடைய மனைவி தேவதர்ஷினியும் ஒரு மகளும் அங்கே அவருடன் வாழ்கிறார்கள். அரவிந்த் சாமியும் அவருடைய சித்தப்பா மகளும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ணே அண்ணேன்னு அவர் இருப்பார், தங்கச்சி தங்கச்சின்னு அரவிந்த் சாமி இருப்பார். அதனால் 22 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய கல்யாணத்தில் நீ வந்தால் தான் நான் தாலி கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இதன் காரணமாக அப்பா ஜெயராஜுடைய அப்பா ஜெயபிரகாஷுடைய அனுமதியுடன் சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு வருகிறார் அரவிந்த் சாமி. வரும்போதே தன்னுடைய ஊரை பார்த்து அழகில் வியக்கிறார். கல்யாணத்துக்கு வந்து இறங்கினவுடனே ராஜ்கிரண் அவரை பெருந்தன்மையோடு வரவேற்கிறார். என்னப்பா மற்றவங்களாம் அழைச்சி வரலையா, நீ மட்டும் தான் வந்திருக்கியாங்கிறாங்க. தங்கையும் பாசத்தை பொழிகிறார். ரிசப்ஷனுக்கு போகிறாரு. அங்கே மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு, உங்களை பற்றி தாங்க 24 மணி நேரம் பேச்சு, இவளை கட்டிக்கிறதுக்கு போல உங்களை கட்டிக்கிறலாம் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பாச பிணைப்பு. ரிசப்ஷன் முடிகிறது. அந்த திருமணத்துக்கு வந்த கார்த்தி அரவிந்த் சாமியை விட்டு பிரியவே இல்லை. அத்தான் 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 அத்தான்னு மூச்சுக்கு 300 தடவை அத்தான் அத்தான் சொல்லிட்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் கவனித்துக் கொள்கிறார். அப்போது அந்த கிராமத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்போது 9 மணிக்கு பஸ்ஸு. இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாலே அரவிந்த் சாமி விடுறாரு. பஸ்ஸுக்கு போகணுங்கிற நோக்கம்லாம் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு கருப்பட்டி காப்பி கடை இருக்கும். அந்த கடையில் உட்காந்து கருப்பட்டி காப்பி குடிப்பாங்க. பஸ்ஸு போயிடும். செம்ம காண்டாயிருவார் அரவிந்த் சாமி. அங்கே பக்கத்தில் உள்ள கிராமத்தில் லாட்ஜ் எப்படி இருக்கும், சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு கிராமத்தில் லாட்ஜ்னால் பிடிக்காது. ஒரே ஸ்மெல் அடிக்கும். சரியில்லை, எதுவுமே க்ளீனாக இருக்காது, மெயின்டெனன்ஸ் இல்லைனால. அதனால் வேறு வழி இல்லாமல் திருமண வீட்டுக்கு போகாமல் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருவார் அரவிந்த் சாமியை கார்த்தி. திட்டிகிட்டே தான் வருவார், தங்கிடுவார். தங்கின பிறகு பீர் அடிப்பார் அரவிந்த் சாமி. அப்புறம் துணைக்கு கார்த்திகையும் சேர்த்துக்குவார். அப்புறம் போதை 10ஆம் போயிடுச்சு. உடனே எனக்கு இன்னும் 2 பீர் வேணும்னு கேட்பார். உடனே அவர் என்ன செய்வார், கடைக்கு ஃபோன் பண்ணி எடுத்து வச்சிருன்னு சொல்லி நேராக பீர் வாங்கிட்டு ஆத்தங்கரை ஓரம் போயிடுவார். போய் பழைய நினைவுகளெல்லாம் ஆசைப்படுவார். வந்து பார்த்தா காலையில் விடிய காலம் எழும்பி சொல்லாமலாம் போயிடுவார் அரவிந்த் சாமி. இதில் முக்கியமான விஷயம்னா அவ்வளவு கவனித்தார், பீர் வாங்கி கொடுத்தாரு, அத்தான் அத்தான்னு சொன்னார். அவர் பேரை கேட்க மறந்துடுவார் அரவிந்த் சாமி. வேண்டுமென்றே தன்னுடைய செல்ஃபோன் நம்பரை கார்த்தி கேட்கும்போது தப்பாக சொல்லிடுவார். ஆனால் எப்படியோ அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்ததும் அதான் ஊருக்கு போய் சேர்ந்தீங்களான்னு கேட்பார் கார்த்தி. அதிர்ச்சி ஆயிரும் அரவிந்த் சாமிக்கு. ஆகா, இவன் பேரை கேட்காம விட்டோமேன்னு சொல்லி அந்த நினைப்பிலே இருப்பார். அப்போ மனைவி கேட்பா தேவதர்ஷினி, என்னங்க அவர் பேரை கூடவா கேட்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அது என் தப்பு தான் பாரு. அதுக்கப்புறம் அவர் பேர் தெரிஞ்சிடும். மறுபடி ஊருக்கு வருவார். அவருடைய பேரை சொல்லும்போது எண்டு காடு விழும் படத்தில். திருமண நிகழ்ச்சியில் விழுந்து விழுந்து கவனித்த ஒரு உறவினரை பெயரை தெரியாமல் மீண்டும் பெயரை கண்டுபிடிப்பது தான் படத்தினுடைய ஒன்லைன் கதை. இந்த படத்தில் கார்த்தி வித்தியாசமான கார்த்தியாக, இப்படி ஒரு ஃப்ரெண்டு, இப்படி ஒரு உறவுக்காரன் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தோடு பார்க்குற அளவுக்கு கார்த்தி பாத்திரமாகவே மாறிவிட்டார். அன்பு, பாசம், உறவு எல்லாத்தையும் சுனாமி மாதிரி கூட்டிகிட்டே இருப்பார். யாரா இவன் இப்படி நமக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறானுங்கிறது மட்டுமல்லாமல், சென்னையிலே தான் வாழும்
வீட்டை சொந்தமாக வாங்க போகிறதுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படும், மற்றவங்கள்ட்டலாம் கேட்டுட்ருப்பார். இந்த விஷயத்தை காத்து சொன்னதும், அதான் உங்களுக்கு நான் 25 லட்ச ரூபா தரேன்பார். இந்த காலத்தில் 10 ரூபாவோட இவங்க நம்பி காப்பி வாங்கி கொடுக்க மாட்டான். 25 லட்ச ரூபா கொடுப்பேன்பார் கார்த்தி. அந்த அளவுக்கு பாசத்தின் புறப்படமாக காணப்படுகிறார் ஆர்த்தி. பிராண்டி அடிச்சுட்டு ஆத்தங்கரை ஓரத்தில் கரிகால் சோளம் வரலாறு, அந்த ஆரோட வரலாறு, அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்தில் போலீஸ் துப்பாக்கி சூடு, இலங்கையில் துப்பாக்கி சூடு, இதெல்லாம் போதையில் பேசிவிட்டு நான் பேசிட்டேனோ, பேசினா சிக்கல் வருமே அப்படின்னு ஒரு காமெடி அடிப்பார். அந்த சீனில் தேவையில்லாமல் திணிப்பாக தோன்றினாலும் இது இந்த காலத்து படம், இந்த நேரத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த ஒரு காட்சி தான். அந்த காட்சியை தன்னுடைய மனசில் உள்ளதை இயக்குனர் பிரேம்குமார் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனைவியிடம் கொஞ்சுகிற பாங்கு, மனைவியிடம் பாசத்தை செலுத்துகிற ஒரு நேர்த்தி எல்லாம் கார்த்தி பின்னி படல் எடுத்திருக்காரு. ஒரு அருமையான பாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் கார்த்தி. இந்த படத்தில் கார்த்தியை விட அதிக நேரம் வர்றவர் அரவிந்த்சாமி தான். ஆனால் அரவிந்த்சாமி இந்த படத்தில் பழைய அரவிந்த்சாமியாக இல்லை. ஏதோ நோய்வாய்ப்பட்டு இல்லாட்டி ஏதோ முகம்லாம் ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது. கடைசி காட்சிகளில் கொஞ்சம் பழைய அரவிந்த்சாமியை ஒரு 50% பார்க்குறோம். ஒருவேளை கேப்பிட்டு எடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை. அழகான அரவிந்த்சாமி இந்த படத்தில் மிஸ்ஸிங். வழக்கமாக அரவிந்த்சாமி முகத்தில் நடிப்பு வராது, இந்த படத்துலையும் அப்படி தான் உம்மனா மூஞ்சியாகவே வர்றாரு. சிரிக்கிறாரு, சிரிப்பு கூட செயற்கையாகத்தான் இருக்கிறது. நடிக்க வேண்டிய காட்சிகளெல்லாம் அரவிந்த்சாமியுடைய எதுக்கு அவர் கையில் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு, அவருக்கு நடிப்பு வராது, அவ்வளோதான். அழகு இளமையை வச்சுக்கிட்டு அரவிந்த்சாமி மேலே நிறைய பெண்கள் அந்த காலத்தில் காதல் வாய்ப்பட்டிருந்தார்கள் என்பது மட்டும் உண்மை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இடையில ஒரு படத்தில் வில்லனாக வந்தார். இந்த படத்தில் கதையின் நாயகனாக வருகிறார். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடிப்பு வித்தியாசமே இல்லை. அதே அரவிந்த்சாமி தான், அதே நடிக்க தெரியாத, நடிக்க விரும்பாத அரவிந்த்சாமி தான். ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி அரவிந்த்சாமியோட மனைவியாக வருகிறார். ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் வேறு வேறு பாவனைகளை வெளிப்படுத்தி மனோரமா ஆட்சியின் மறு அவதாரமாகவே வருகிறார் தேவதர்ஷினி. ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ் 2 பேரும் அனந்தமிங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அவர் பார்த்த படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க 2 பேருமே. ராஜ்கிரனும் கம்பீரமாக இருப்பார், ஜெயபிரகாஷும் ஒரு நேர்த்தியான சிட்டி ஃபாதராக இருப்பார். ஆனால் 2 பேருக்குமே இந்த படத்தில் முதுமை முகத்தை கொஞ்சம் கோரப்படுத்தி விட்டது. ராஜ்கிரன்லாம் ரொம்ப முதுமை தெரிகிறது, அவருடைய பேச்சில் கூட முதுமை பழிச்சிடுகிறது. அவர் என்ன பேசுகிறாருன்னு சில இடங்களுக்கு தெரியலை, வயசாகி போச்சு, அவ்வளோதான். ஜெயபிரகாஷும் அப்படி தான் கம்பீரமான அப்பாவாக வருகிறார். ஆனாலும் அவர் முகத்தில் கொஞ்சம் வயோதிகம் எட்டி பார்க்கவில்லை, முழுமையாக தெரிகிறது. ஆனால் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீதிவ்யா, கார்த்தியுடைய மனைவி, கர்ப்பிணி மனைவி. கணவனுக்கும் மனைவிக்கும் ஆத்மார்த்தமான ஒரு உறவு, அதை அருமையாக பாந்தமாக வெளிப்படுத்துகிறாரு. இயல்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே தோன்றுகிறார் ஸ்ரீதிவ்யா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையிலே ஸ்ரீதிவ்யாவை பார்த்தாலும் அழகோவியமாக மிளிர்கிறார் ஸ்ரீதிவ்யா. கருணாகரன் ஆரம்பத்தில் பஸ் டிரைவராக வருவார், ஒரே சீனில் வந்தாலும் நேர்த்தியாக அந்த உறவுகள் நட்புகளின் பாலத்தை, அந்த தலைமுறை இடைவெளியை மிக அழகாக சொல்லுவார் கருணாகரன். என் பேர் மறந்து போச்சாங்கும்போது பேந்து பேந்து விழிப்பார் அரவிந்த்சாமி. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆகிட்டல அப்படின்னு சமாளிக்கிற கட்டத்திலெல்லாம் கருணாகரன் நடிப்பின் பரிணாம வளர்ச்சி வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட உயிரோட்டமாக தெரிகிறார்கள். அதற்கு காரணம் இயக்குனர் பிரேம்குமாருடைய இயக்கம்தான். ஒளிப்பதிவு மகேந்திர கட்டு, ஒளிப்பதிவு மகேந்திரன் ஜெயராஜ், மிக அருமையான ஒளிப்பதிவு. அவருக்கு லொக்கேஷன் நிறைய கொடுக்கல, ஒரே ஒரு லொக்கேஷன் தான், அதுவும் கல்யாண வீடு, விட்டார் ரோடு, ஒரு சிவன் கோயில், அதுக்கப்புறம் வாய்க்கா தான்.
இருந்தாலும் அவருடைய ஒளிப்பதிவு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த ராத்திரி நேரத்தில் அந்த சலசலன்னு அந்த ஆறு ஓடுற காட்சியெலாம் பிரமாதம். கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு கோவிந்த் வசந்தா தான். பாடல் ஒன்றுமே எடுபடலை. அது மட்டும் இல்லை, கமலஹாசன் பாடிய பாடல்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை நினைவூட்டுகிறது. அதாவது தத்துவ சோக பாடல்களை பாடுவதற்கென்றே தன்னுடைய 7 சுருதி குரலை வைத்திருந்தார் சீர்காழி கோவிந்தராஜன். 2 பாட்டு கமலஹாசன் பாடியிருக்காரு. பாட்டு பாடியிருக்கிறார் என்பதை விட பாட்டு படித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்சம் பாடல்கள் கொஞ்சம் நம்ம கவர்ற மாதிரி இருந்ததுன்னா படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் என்பது தான் தெரிகிறது. பிரேம்குமார் இதுக்கு முந்தின படம் ஃபஸ்ட்டு படத்தில் 96, அதில் கல்லூரியில் படித்த காதல், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சந்திக்கும் போது ஏற்பட்ட உணர்வுகள், கல்லூரி காதலெல்லாம் ரொம்ப இயல்பாக சொல்லியிருந்தார். படம் சூப்பர் ஹிட். இந்த படத்தில் அதே மாதிரி கிராமத்து உறவுகள் பிரிந்து போன பிறகு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சந்திக்கிட்டா எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்காரு. ஆனால் மனதில் சரியாக பதியவில்லை. டிவி சீரியல் விட மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் படம் போகுது. என்ன இப்போ வர்ற பொழுதுபோக்கு கமர்ஷியல் படங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு ஒரு குடும்ப படமாக தெரிகிறது. ஆனாலும் இப்போ உள்ளவங்க தனி குடித்தனத்தை தான் அதிகமாக விரும்புகிறாங்க, கூட்டு குடித்தனத்தை அல்ல. இருந்தாலும் தனி குடித்தனத்தில் வாழ்பவர்கள் கூட்டு குடித்தனத்துடைய மகிமையை, உயர்வை தெரிந்து கொள்ள இந்த படம் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மெய்யழகன் கூட்டு குடித்தனத்தின் அவசியத்தை வலியுறுத்துகிற ஒரு நல்ல குடும்ப படம். தியேட்டரில் போய் பாருங்கள். பயில்வான் பார்வையில் மெய்யழகனுக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.